सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। தெய்வமே என்னை காப்பாற்று. இந்த வாழ்க்கை கடலிருந்து என்னை காப்பாற்று. உலக வெள்ளத்தில் நான் மூழ்கிவிடுவேன். தாயே என் கையில் கருணை சரத்தை எனக்கு கொடுங்கள். தெய்வமே என்னை காப்பாற்று. இந்த வாழ்க்கை கடலிருந்து என்னை காப்பாற்று. பூமி முழுவதும் துக்கத்தால் நிறைந்துள்ளது. மகிழ்ச்சி மலை குகைகளில் மறைந்துள்ளது. தெய்வமே என்னை காப்பாற்று. இந்த வாழ்க்கை கடலிருந்து என்னை காப்பாற்று. உடலோ செல்கிறது பண்டரிபுரம் முறைப்படி. ஆனால் 6 எதிரிகளுடனான தொடர்பை முறிக்க இயலவில்லை. இப்போது முடிவை பார்க்காதீர்கள், காப்பாற்ற வேண்டும். பிரபு தாசன் சோர்வடைந்து இருக்கிறான். தெய்வமே என்னை காப்பாற்று. இந்த வாழ்க்கை கடலிருந்து என்னை காப்பாற்று. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। நீ ஏன் மற்றவருக்கு பாதகம் செய்ய விரும்புகிறாய்? உன் எண்ணங்கள் கெட்டதாக போனது. மற்றவர்களின் குறைபாடுகளால் எதற்கு வயிற்றை நிரப்ப வேண்டும்? வீணாக வாழ்க்கையை இழக்க வேண்டும். தனது மனதை அச்சமின்றி வைத்துக் கொள்பவர்கள் சுவாசமும் தூய்மையாக மாறுவதை காண்பார்கள். ஆத்மராமன் உடல் எனும் கோவிலில் வசிக்கட்டும். அன்றாட வார்த்தைகளில் சாயின் நாமத்தை சேர்த்துச் சொல். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। பஜனை பக்தியின் போது மனதை நிலையாய் வைத்திரு. குருவர் சாய்நாதரை தியானம் செய்திடு. தனது அன்பான பக்தர்களிடம் கூறுகிறார், எப்போதும் என்னை முழு மனதுடன் நினைத்திடுவாய். சிக்கலில் இருக்கும்போது என்னை அழைத்திடுவாய். உன்னை காப்பாற்றுவதே என் வேலை. தேவா பக்தர்களுக்கு சமைத்த உணவை தட்டில் கொடுங்கள். பாபா இந்த தாசிக்கு சாதாரண உணவை கொடுங்கள். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। இந்த ஏழை மீது உனது அதிகாரம் இருக்கு. குருதேவ் உடனே சந்திக்கவும். என் உடலை குறைபாடற்றதாக செய்யவும். என் குரல் உன் நாமத்தை அன்புடன் பாடத் தொடங்குகியது. தாராள மனப்பான்மை, கருணை உள்ள, உலகிற்கு நன்மை செய்பவரே, நீங்கள் ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள்? வேண்டாம் வேண்டாம், இப்போது என்னை ஒதுக்கி வைக்க வேண்டாம். நீங்களும் தங்கள் வாக்குறுதியை மறந்துவிட்டீர்களா? தாய் தந்தையே, உங்கள் காரிய பொறுப்பை கையாளுங்கள். உங்களை தவிர வேற யாரை கூப்பிடுவேன்? நான் உங்களுடைய கட்டுக்கடங்காத ஏழை குழந்தை. உன் கற்பகவிருஷ மரத்தின் நிழலின் கீழ் அமர்ந்திருக்கிறேன்.